ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. வசிஷ்டரால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் பரதனை சிறப்பான குதிரைகளில் அழிச்சின்னு வர புறப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பரதன் என்னுடைய தந்தை குட்டையில் மிதந்துண்டு தன்னுடைய கரங்களில் வச்சுருந்த எண்ணெயை குடிக்கிற மாதிரி கனவுகள்லாம் கண்டேங்கிறார். ரொம்ப மனசு நொந்தவராக பலவாறு அவருடைய கனவை விவரிக்கிறார். எனக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கனவுன்றார். இரவு முடிகிற நேரத்தில் என்னால் இது பார்க்கப்பட்டதுனால இதுக்கு பலன் உண்டுன்னு நான் அஞ்சறேன்னு அங்கே இருக்க வாக்கிட்டெல்லாம் பேசின்னு இருக்கார் பரதன். தசரத மன்னர், ராமர், லக்ஷ்மணன் இவாளில் யாரோ இல்லை நானோ மரணத்தை சந்திக்க நேரிடலாம்னு எனக்கு தோன்றது. கழுத பூட்டின வண்டியில் ஏறி ஒருத்தன் போகிறது கனவுல காணப்பட்டாக்கா அந்த மனுஷனுடைய செதையிலேருந்து சீக்கிரம் புகை கிளம்பும்ன்றது சாஸ்திரம். இதையெல்லாம் எண்ணித்தான் நான் இப்போ உற்சாகம் எழுந்திருக்கேன். என்னுடைய நான் வறண்டுட்டது, என்னுடைய தொண்டை உலர்ந்து எடுத்து என் மனசு ஒரு நிலையில் இல்லை. எனது ஒளி குன்றி இருக்கிறத நான் உணர்கிறேன். என்னையே நான் வெறுக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் மனசில் இருக்க பயத்தை என்னால் அகற்ற முடியலன்னு சொல்லி பரதன் பலவாறாக மனசை நொந்துக்கிறார். இப்படிலாம் முந்தைய இரவு தான் கண்ட கனவை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பரதன் வர்ணிச்சுட்டு இருக்கும்போது வசிஷ்டரால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அரண்மனையை வந்து அடைகிறார். அந்த மன்னர்கிட்ட உடனடியாக பரதனை பார்க்கணும்னு தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். பரதனும் தெரிவிக்கப்படுறார். பரதன்கிட்ட அழிச்சின்னு வரப்பட்ட வசிஷ்டனுடைய தூதர்கள் குலகுருவான வசிஷ்டர் உங்களுடைய நலம் விசாரித்தார். அதுபோல் மந்திரிமார்களும் உங்களுடைய நலத்தை விரும்புகிறாங்க. உங்களால் உடனடியாக செய்யப்பட வேண்டிய காரியம் இருக்கிறதுனால விரைவாக புறப்பட்டு அயோத்திக்கு வருமாறு நீங்கள் அழைக்கப்படுறீங்கன்ற செய்தியாவா தெரிவிக்கிறாங்க. பரதன் உடனே சொல்கிறார், என்னுடைய தந்தை ராமர், லக்ஷ்மணன் இவாள்லாம் நலமாக இருக்கான்னு நான் நம்புகிறேன். கௌசல்யா தேவியும் சுமித்ர தேவியும் நலந்தானே. பிடிவாத குணமுடையவளும் எந்நேரமும் சண்டை போடுறவளும் தனக்கே அனைத்தும் தெரியுன்ற எண்ணமுடையவளும் சுயநலவாதியுமான என்னுடைய தாயார் கைகேயி தேவியும் நோயுற்று இருக்காங்களா? என்ன சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னு அவகிட்ட கேட்குறாரு பரதன். அந்த தூதர்கள் எல்லாரும் நலம்தான்னு சொல்லிட்டு பரதன் தன்னுடைய பாட்டனார் கேகேய மன்னன்கிட்ட விடை பெற்றுண்டு அயோத்திக்கு புறப்பட ஆயத்தமாறார். தசரத மன்னர் பற்றியும் வசிஷ்டர் முதலானோர் பற்றியும் ராம லக்ஷ்மணா சீதை பற்றியும் தான் விசாரித்ததை சொல்லுமாறு கேகேய மன்னர் பரதன்கிட்ட சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார். இவரை பெரும் செல்வத்தை பரிசாக அளித்து அனுப்பி வைக்கிறார். சில நதிகள், பல கிராமங்கள், பல நந்தவனங்கள் எல்லாற்றையும் கடந்து அயோத்தி நகரத்து எல்லையை பரதனுடைய குதிரைகள் போய் அடையிறது. அவர் மனசு கலக்கம் அடையிறது. மக்கள் உற்சாகமாக இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் அங்கே அவரால் பார்க்க முடியல. நகரமே களையெழுந்து காணப்படுறது. நாடு காடாயிட்டது போல உணர்றார். தனது தேரோட்டியை பார்த்து நம்ம ராஜ்யத்தில் எல்லாரும் நலமாக இருக்காளான்ற சந்தேகம் எனக்கு வர்றது. நாம் எதுக்காக உடனடியாக இப்போ நான் வரவழைக்கப்பட்டிருக்கேன்றதை பற்றியும் என் மனசு இப்போ சந்தேகம் அடையிறதுன்னு சொல்லிகிட்டே நகரத்துக்குள்ளே நுழையிறார். முதல்ல தந்தையை பார்க்கணுன்றதுக்காக தன்னுடைய தாயாரான கைகேயின் மாளிகையை பரதன் அடைகிறார். கைகேயி அவரை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. தனது காலில் விழுந்து வணங்கின மகனை பார்த்து அவங்க, உன்னுடைய பாட்டனார் நகரத்துலேருந்து புறப்பட்ட உனக்கு இங்கு வந்து சேர எவ்வளவு தினங்கள் ஆயிடுது? உன்னுடைய பாட்டனார் நலமாக இருக்காரா? உன்னுடைய மாமனான யுத்தாஜித் நலம்தானே? எல்லாத்தையும் விவரமாக சொல்லுன்னு கேட்குறாங்க. பரதன் என்னுடைய பாட்னார் நகரத்துலேருந்து புறப்பட்டு இன்றைக்கி 7வது நாள். அவரும் யுத்தாஜித்தும் நலமாக இருக்காங்கன்னும் பல பரிசுகளை கொண்டு அவள் என்னை அனுப்பி வச்சுருக்கான்னும் இங்கிருந்து வந்த தூதர்கள் மூலமாக என்னை உடனடியாக புறப்பட்டு வர சொன்னதுக்கான காரணம் என்ன? இங்கே தந்தையை பார்க்க முடியலையே. இந்த நேரத்தில் வழக்கமாக இந்த மாளிகையில் தானே இருப்பார். முதல்ல அவர் காலில் விழுந்து நான் வணங்க விரும்புகிறேன். அவர் எங்கன்னு கேட்குறார். ராஜ்யத்தின் மேலே கொண்டுவிட்ட பேராசையின் மூலமாக தான் சொல்ல போகிற கொடிய செய்தியை கூட நல்ல செய்தி போல் நினச்சிட்டு பரதனுக்கு கைகேயி பதில் உரைக்கிறாங்க. பல யாகங்களை செஞ்சவரும் நல்லவாளுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றவரும் மகாத்மாவுமான உன்னுடைய தந்தை தசரத மன்னர் எல்லா உயிர்களுக்கும் என்ன முடிவு ஏற்படுமோ அந்த முடிவை அடைஞ்சிட்டார் அப்படின்னு கைகேயி சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பரதன் அதிர்ச்சி அடைகிறார். நான் கேட்டேன் அப்படின்னு கதறார். பலவாறாக புலம்புறார். அதற்கு பின்னர், தாயே, மன்னர் என்ன வியாதியின் காரணமாக இறந்தார்? அவருக்கு இறுதி சடங்குகளை செஞ்ச ராமர் முதலானோர் கொடுத்து வச்சவா. தாய்க்கு நிகரானவாளும் தந்தைக்கு சமமானவாளும் என்னுடைய மூத்த சகோதரரையும் ராமனை நான் காண விரும்புகிறேன்னு சொல்கிறார். நான் வந்திருக்கிற செய்தியை அவளுக்கு தெளிவுபடுத்துங்க. தர்மத்தை அறிஞ்சவரும் மூத்த சகோதரனும் தந்தையாரார். இனி அவர் தான் எனக்கு கதின்னு பரதன் சொல்கிறார். இப்படிலாம் பேசும்பொழுது மேலும் பலவாறாக பேசி தசரத மன்னர் இறுதியாக என்ன சொன்னார் அப்படின்றது தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்னு சொல்கிறார். அதுக்கான பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.